காந்தாரி, வந்து விட்டாயா காந்தாரி? காந்தாரி, என் மீது கோபமா? கோபப்படும் உரிமை எனக்கு ஏது அரசே? இந்த அரண்மனையில் இருக்கும் 1000 பணிப்பெண்களில் நானும் ஒருத்தி என்பதை இன்று தானே நான் அறிந்து கொண்டேன். காந்தாரி, உன் வார்த்தைகள் நெருப்பாக என் நெஞ்சை சுடுகிறது. தாழமாட்டேன் காந்தாரி, தாழமாட்டேன். யார் மனதையும் நோகடிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை அரசே. நான் என் நிலையை எண்ணி நொந்து கொண்டேன், அவ்வளவே. காந்தாரி, இந்த பார்வையற்றவன் மீது உனக்கு இரக்கம் இல்லையா? ஏன் என்னை சொற்களால் சுடுகிறாய் சுடுகிறாய்? அரசே, இது என்ன சிறு பிள்ளை போல்? நான் தங்கள் மீது கோபம் கொள்வேனா? ஏதோ மன வருத்தத்தில் அப்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள். காந்தாரி, எங்கே சென்றிருந்தாய்? விதுரனை சந்திக்கத்தானே? ஆமாம் அரசே, என் மனம் சஞ்சலத்தில் ஊசலாடுகிறது. எனவே விதுரரையும் சுலபாவையும் சந்தித்து விட்டு வருகிறேன். விதுரன் என்ன கூறினான்? நீங்கள் என் மீது பேரன்பு கொண்டவர் என்பதை எனக்கு நினைவூட்டினார். காந்தாரி, எனக்கு உண்மையில் உன் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் சகுனியை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டதும் நான் அதிர்ந்து போனேன். சகுனி இந்த ஊருக்கும் உலகிற்கும் எப்படியோ நான் அறியேன். ஆனால் அவன் நமக்கு நல்லவன். நம் நலனை தவிர வேறொன்றையும் சிந்திக்க தெரியாதவன். இந்த கருத்து கூட நீ சொன்னதுதான். அவனை நீ வெளியேற சொன்னதால் தான் நான் ஆத்திரமடைந்தேன். சகுனியின் அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் அவனது செயல்தான் எனக்கு பேரச்சத்தை ஏற்படுத்துகிறது. பாண்டவர்களை அழித்துத்தான் நமது புத்திரர்கள் அரசாள வேண்டுமா? காந்தாரி, இது அரசியல். இளகிய மனம் படைத்தவர்களுக்கு இங்கு இடமில்லை. அப்படி என்றால் பாண்டவர்களை அழிப்பதில் எனக்கும் உடன்பாடில்லை. அவர்கள் என் பிரியத்திற்குரிய தம்பியின் புதல்வர்கள். ஆனால் நம் புத்திரன் துரியோதனன் தான் அரியணை ஏற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உன் மூத்த புதல்வன் இந்த அத்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா காந்தாரி? பிள்ளை நாடாள்வதை விரும்பாத தாய் உலகில் உண்டா? ஆனால் தர்மன் அல்லவா மூத்தவன். அவனுக்கல்லவா இளவரசர் பட்டம் சூட்ட முடிவெடுத்தோம். காந்தாரி, நான் உன் விருப்பத்தை பற்றி கேட்டேன். நீயோ தர்மம் நியாயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டல்லவா நம் விருப்பம் இருக்க வேண்டும். காந்தாரி, உன்னை போல் நானும் சிந்தித்திருந்தால் உன் கணவன், அதாவது இந்த குருடன், இதே அரண்மனையில் மூளையில் சீந்துவார் யாருமற்று முடங்கி கிடந்திருப்பார். ஹத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வாழ்ந்திருக்க முடியாது. அரசே, காந்தாரி, நான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சத்திரியனுக்கு ராஜ்யமே இலக்கு. அந்த இலக்கினை எட்ட வேண்டும் என்றால் அவன் தன் உணர்வுகளை பலியிட்டே தீர வேண்டும். காந்தாரி, துரியோதனன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் நம் புத்திரன்.
துரியோதனன் செய்வது நீதியோ அநீதியோ, நாம் அவன் பக்கமே நின்றாக வேண்டும். துரியோதனன் பாதை தர்மமோ அதர்மமோ, நாம் அவனோடு கைகோர்த்து சென்றாக வேண்டும். அதுதான் நாம் இந்த ஜென்மத்தில் வாங்கி வந்த வரம். பாண்டுவின் பத்தினி குந்தியை பார். அவள் சந்திக்காத சோதனைகளா, அவள் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளா? பெண் சிங்கம் எப்படி தன் குருளைகளை பாதுகாத்து போர் பயிற்சி கொடுத்து பேணி காக்கிறதோ, அப்படி பாண்டவர்களை உருவாக்கி இருக்கிறாள் குந்தி. காடே கதி என்று வனப்பிரஸ்தம் சென்றான் பாண்டு. ஆனால் அவன் அஸ்தியை ஏந்தி தன் புத்திரர்களோடு மீண்டும் இந்த அரண்மனைக்குள் புகுந்தாள் குந்தி. ஏன், எதற்கு என்று எப்பொழுதாவது நீ யோசித்திருக்கிறாயா காந்தாரி? தன் புத்திரர்களே இந்த அத்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்பது குந்தியின் லட்சியம். இது குந்தியின் அரசியல் பார்வை. ஒரு ராஜ மாதாவாக இருந்து சிந்தித்திருக்கிறாள் குந்தி. குந்தி தன் புத்திரர்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு, நெஞ்சுரத்தோடு இன்று வரை போராடிக் கொண்டிருக்கிறார். நீயும் உன் புத்திரர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டாமா? உன் புத்திரன் அரியணை ஏற வேண்டாமா? நீ பெற்ற பிள்ளை இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டாமா? இப்படியெல்லாம் நீ என்றாவது யோசித்திருக்கிறாயா காந்தாரி? இன்று இந்த திருதராஷ்டிரன் அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி. என் சொல்லின் அதிகாரம் காந்தார தேசத்திலிருந்து கண்டி வரை சீறி பாயும். நான் எழுந்து நின்றால் இந்த பாரத வருஷமே கைகூப்பி தொழும். ஆனால் என் பதவி பறிபோனால் என்னவாகும் என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறாயா காந்தாரி? இந்த அரண்மனையின் கடைநிலை காவலன் கூட இந்த குருடன் சொல்லிற்கு செவிசாய்க்க மாட்டான், செவிசாய்க்க மாட்டான். காந்தாரி, பார்வையற்ற நாம் யாரையும் நம்ப இயலாது. இந்த உலகில் நம் மீது பேரன்பு கொண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது என் மகன் துரியோதனனாகத்தான் இருக்க முடியும். இறுதி வரை நம் பிள்ளைகள் தான் நமக்கு துணை. அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே, மறந்து விடாதே. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். இனி உங்கள் சொல்லே என் வேத வாக்கு, உங்களின் கனவே என் லட்சியம். என் மனதில் இதுவரை இருந்த குழப்பத்தை நீக்கிவிட்டீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே.
மைத்துனரே, இப்படி ஒரு அசாத்திய பயிற்சியை நான் இதுவரை கண்டதில்லை. ஒவ்வொரு கணையும் சீரிப்பாயும் வேகத்தை காணும் போது எமக்கு மெய்சில் இருக்கிறது. வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் எடுத்தவர் தாங்கள். தங்கள் அசுர வித்தைக்கு முன் நான் வெறும் துரும்புதானே. தன்னடக்கத்தோடு பேசுகிறீர்கள். ஆனால் தங்களின் அஸ்திர பயிற்சிகள் அபூர்வமானதாக அல்லவா இருக்கிறது? தங்களது பாராட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் தங்களிடம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. கோரிக்கையா? தயக்கத்தை தவிர்த்து கேளுங்கள். அது நியாயமான கோரிக்கையாயின் தாராளமாய் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். உலகத்தில் சிறந்த வில்லாளி என்ற பெயர் எடுத்தவர் தாங்கள். வெகு நாளாய் ஒரு விருப்பம் என்னை விடாமல் துரத்திக் கொண்டிருக்கிறது. மைத்துனரே, தாங்கள் மனது வைத்தால் அதை நிறைவேற்றலாம். என்ன விருப்பம் அது? இப்பொழுது அஸ்திர சஸ்திர வித்தைகள் அனைத்தையும் கற்று தேறி இருக்கிறேன், பிரம்மாஸ்திரத்தை தவிர. தாங்கள் பிரம்மாஸ்திரம் அறிவீர்கள் என்று நானும் அறிவேன். நான் தங்களிடம் பிரம்மாஸ்திரம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். பிரம்மாஸ்திரம் நினைத்ததும் கற்றுக்கொள்ளக்கூடிய அஸ்திரம் அல்ல. யோகம், ஞானம், தவம் ஆகியவற்றில் மேல்நிலை பெற்றவருக்கே அந்த வித்தை கைகூடும். மேலும் காம குரோதங்களை அடக்கி ஆளும் ஒருவனே அதனை கற்றுக்கொள்ள இயலும். எல்லாவற்றையும் விட பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தரும் தகுதி எனக்கோ, அதை கற்றுக்கொள்ளும் தகுதி தங்களுக்கோ தற்போது இல்லை என்பது எனது கருத்து. மைத்துனரே, தாங்கள் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்பும் நோக்கத்தை நான் அறியலாமா? அதை காலம் வரும்பொழுது நானே கூறுகிறேன். வணக்கம் இளவரசே. அத்தினாபுரத்திலிருந்து ஓலை வந்திருக்கிறது. தங்களை அழைத்து வர அரசர் உத்தரவிட்டிருக்கிறார். வாருங்கள். மன்னா, அத்தினாபுரத்திலிருந்து ஓலை வந்ததாக கேள்விப்பட்டேன். எதை பற்றிய ஓலை அது? மகிழ்ச்சியான செய்திதான். பாஞ்சால தேச மாமன்னர் துருபதருக்கு அத்தினாபுர பேரரசர் திருதராஷ்டிரரின் வணக்கங்கள். என் புத்திரர்களான பாண்டவர்கள் தங்கள் புத்திரி திரௌபதியை மணந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பாண்டவர்களையும் என் மருமகள் திரௌபதியையும் அழைத்துச் செல்ல மகா மந்திரி விதுரர் பாஞ்சால தேசம் வருகிறார். மகா மந்திரி விதுரரை வரவேற்க நான் இப்பொழுதே ஏற்பாடுகளை தொடங்குகிறேன். திருஷ்டத்யும்னா, வா. திரௌபதி, அம்மா. திரௌபதி, உன் கவலையை நான் அறிவேன். திருமணமான பிறகும் கணவனின் கிரகத்திற்கு செல்ல முடியாமல் பிறந்தகத்திலேயே நிலை கொண்டிருப்பது துயரம்தான். உன் துயரம் தீரும் நேரம் வந்துவிட்டது. நீ ஹத்தினாபுரத்தின் மருமகளாக ராஜ மரியாதையோடு புறப்படும் காலம் வந்துவிட்டது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? ஹத்தினாபுரத்திலிருந்து ஓலை வந்திருக்கிறது. நம்மை எல்லாம் அங்கு அழைத்து செல்ல விதுரர் வந்து கொண்டிருக்கிறார். என் கனவு உயிர் பெற்று என் கண்முன்னே நிற்பதைப் போல் இருக்கிறது அம்மா. என் மனதில் பொங்கும் உவகையை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. இதற்கே நீ இத்தனை ஆனந்தப்பட்டால் எப்படி? ஹத்தினாபுரத்தின் இளவரசனாக தர்மன் முடிசூட்டிக் கொள்ள நீ பட்டத்து இளவரசியாக அவன் அருகில் அமரும் காலமும் வந்துவிட்டது. அம்மா,
மாமா மாமா, எல்லாம் கைமீறி போய்விட்டது. இந்த அத்தினாபுரம் சத்ருவின் வசம் பறிபோக உள்ளது. பாண்டவர்கள் அத்தினாபுரம் வருகிறார்கள், அவ்வளவுதானே? வரட்டும். அவர்களை மீண்டும் வழியனுப்ப நான் இருக்கிறேன். சூடு கண்ட பூனை அது. இனி பாண்டவர்களை அத்தினாபுரத்தை விட்டு அனுப்புவது அவ்வளவு சுலபமல்ல. தருமன் உனக்கு மூத்தவன். அவன் அத்தினாபுரத்தை விட்டு செல்வதற்கு முன் அவனுக்கு தான் இளவரசு பட்டம் சூட்ட முடிவாகியிருந்தது. அது நடந்து முடிந்த கதை. அதை பற்றி இப்போது ஏன் பேசுகிறீர்கள்? இப்போது தர்மன் திரௌபதியை மணந்திருக்கிறான். ஆகவே அவனுக்கு தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் அத்தினாபுரத்து ஆன்றோர்கள். திருமணம், கேடுகட்ட திருமணம் மாமா அது. 5 ஆடவரை அந்த திரௌபதி மணந்திருக்கிறார். அவமான சின்னம் மாமா அவள். அந்த வேசியை இந்த அத்தினாபுரம் நுழைய நாம் அனுமதிக்க கூடாது. மாமா, என் உயிரை கொடுத்தேனும் சரி, அந்த அவமான சின்னங்களை இந்த அரண்மனைக்குள் நுழைய விடமாட்டேன். தர்மா, நாம் பட்ட துயரம் எல்லாம் காணல் நீரை போல் கணத்தில் மாயமாகிவிட்டது. பீமா, காடு, மலை, நாடு, நகரம் என இலக்கில்லாமல் யாசகர்களாக அற்றலைந்த நாம் நமது சொந்த மண்ணை மிதிக்கப் போகிறோம். நகுலா, நீங்கள் அனைவரும் காட்டிலே பிறந்தீர்கள், காட்டிலேயே வளர்ந்தீர்கள். அதனால் இறுதி வரை காடுதான் உங்கள் கதியோ என்றொரு அச்சம் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அச்சம் இன்று என்னை விட்டு விலகிவிட்டது. நம்மை எல்லாம் அழைத்து செல்ல உன் சித்தப்பா விதுரர் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் அடையும் பெரும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. அர்ஜுனா, உன் தந்தை பாண்டு சக்கரவர்த்தி அலங்கரித்த அந்த அத்தினாபுரத்து அரியணையை உன் அண்ணன் தர்மன் அலங்கரிக்கப் போகிறான். பீமா, என்ன யோசனை? அம்மா, நாம் நாடு திரும்ப போகிறோம் என்பதை எண்ணினால் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் ஆனால் என்ன பீமா? துரியோதனன் இருக்கும் வரை நமக்கு அத்தினாபுரத்தில் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. அம்மா, நம் வருகையை நிச்சயம் கௌரவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்நேரம் நம்மை தீர்த்து கட்ட சதி வேலையை தீட்டியிருப்பார் சகுனி மாமா. பீமன், நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது. நம் பெரியப்பா திருதராஷ்டிரர் தன் நற்பெயருக்கு ஏற்பட்ட கலங்கத்தை போக்கவே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அர்ஜுனா. ஆமாம் அம்மா, நான் அத்தினாபுர அரியணையை அலங்கரிப்பேன் என்று நீங்கள் உகையோடு சொன்னீர்கள். ஆனால் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் துரியோதனன். அரசர் திருதராஷ்டிரரும் அதை விரும்ப மாட்டார். தர்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் நம் உரிமைக்காகவும் நம் தரப்பு நியாயத்தை பேச ஹத்தினாபுரத்தில் உங்கள் தாத்தா பிதாமகர் இருக்கிறார், சித்தப்பா விதுரர் இருக்கிறார், குலகுருக்களான துரோணாச்சாரியரும் கிருபரும் இருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், உங்கள் பெரியம்மா காந்தாரியே உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலில் விதுரர் வரட்டும். அவரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்பது பற்றி முடிவெடுக்கலாம். ஆமாம், அதுதான் சரியாக இருக்கும். நாமே முன்முடிவுகளை எடுப்பது இப்போதைக்கு தேவையற்றது. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, कुलदेवो भव. திரௌபதி, அம்மா, நீ விரைந்து நீராடி நெற்றியில் சுடர்விடும் திலகமிட்டு கண்களை பறிக்கும் பட்டாடைகளை அணிந்து கொள். மகாலட்சுமிக்கு ஒப்பாக நீ ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும். விரைந்து செல். அப்படியே ஆகட்டும் அம்மா. தர்மா, பீமா, அர்ஜுனா, அம்மா, நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டீர்களா? இன்னும் இல்லை அம்மா. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. விரைந்து நீராடி புத்தாடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. இத்தனை காலம் கழித்து நாம் விதுரரை சந்திக்க இருக்கிறோம். அம்மா, அந்த உணர்வு எங்களுக்கு மட்டும் இல்லையா அம்மா? ஹத்தினாபுரம் செல்லும் ஆவலில் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் என்னவென்றால், சித்தப்பாவின் வருகையை சிறப்பிப்பதற்கு தம்பி சகாதேவன் எழுதிய வாழ்த்து மடலைத்தான் வாசித்துக் கொண்டிருந்தோம். ஓஹோ, அம்மா, அதை நான் வாசித்து காட்டவா? வாசித்து காட்டு. பாண்டவர் எங்களுக்கு பவித்திரமானவன் நீ. நட்டாற்றில் நின்ற பொழுது நட்சத்திரத்தால் வழி சொன்னவன் நீ. தீக்கிரையாக இருந்த எங்களை திசை மாற்றி செல்ல வைத்தவன் நீ. தர்மமானவன் நீ, தந்தையானவன் நீ, தரணியிலே எங்களுக்கு தாரக மந்திரம் நீ. மகிழ்ச்சியாக இருக்கிறது. சகாதேவன் தான் ஒரு சாதுரியமானவன் என்பதை காட்டிவிட்டான். நீங்கள் சென்று விரைந்து ஆயத்தமாகுங்கள். ஆகட்டும் அம்மா. என் புதல்வன் பாண்டு கானகம் சென்றான். மீண்டும் திரும்பி வருவான் என்று காத்து கிடந்தேன். இறுதியில் அவனுடைய அஸ்தியே அத்தினாபுரம் வந்தது. பாண்டவர்கள் வாரணாவதம் புறப்பட்ட போது இனம் புரியாத துயரம் என்னை வதைத்தது. பாண்டவர்களை இழந்ததும் அதே கணம் மனதால் மரித்துப் போனேன். ஆனால் இப்பொழுது என் செல்வங்களான பாண்டவர்கள் மீண்டும் அத்தினாபுரம் வருகிறார்கள். அர்ஜுனனைப் போல் ஒரு சீடனை நான் இதுவரை கண்டதில்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. என் பிரியத்திற்குரிய சீடன் என்னை காண வருகிறான் என்று எண்ணும் போது என் மனம் பேரானந்தம் கொள்கிறது. பாண்டவர்கள் அழிவுற்றவர்கள். அவர்களது வீரம் இந்த வையகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். பாண்டவர்கள் சாதாரணமாக வரவில்லை.
நம் எதிரி துருபதனின் உறவை சம்பாதித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதை தாங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது. அனைவரும் நீராடுவதற்கு ஏற்பாடு செய்தாகிவிட்டதா? ஆகிவிட்டது மகாராணி. நீராடும் நீரில் வெட்டி வேரையும் ஜவ்வாதையும் கலந்து வையுங்கள். உத்தரவு மகாராணி. பெரியவரே, அறுசுவை உணவு தயாராகி கொண்டிருக்கிறதல்லவா? ஆமாம் அம்மா. இனிப்பில் எத்தனை வகை தயாராகி கொண்டிருக்கிறது? 21 வகை இனிப்பு பண்டங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. அத்துடன் தேனில் குழைத்த பழங்களை கொண்டு பாயசம் செய்து விடுங்கள், மறந்து விடாதீர்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. அமைச்சரே, அமைச்சரே, நாம் பாஞ்சாலத்திற்கு எந்த பாதையில் செல்ல வேண்டும்? அமைச்சரே. என்னையா அழைத்தீர் கனகரே? சரியாய் போயிற்று. நான் வெகு நேரமாக தங்களைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கிவிட்டீர்கள். என்னை அழைத்ததன் காரணம்? பாஞ்சாலத்திற்கு செல்லும் பாதை 2ஆக பிரிகிறது. நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தங்களுக்கு தெரியுமா? மேற்கே சாயும் சூரியனை பார்க்கும் பொழுது வடக்கு திசையில் செல்வது நல்லது. நன்றி அமைச்சரே. தங்களின் ஆழ்ந்த யோசனைக்கான காரணத்தை அடியேன் அறியலாமா? என் செல்வங்களான பாண்டவர்களை பிரிந்து பல வருடங்களுக்கு மேலாகிறது. அவர்கள் வாரணவதத்திற்கு புறப்பட்ட நாளை நினைத்து பார்த்தேன். கண்ணீரோடு அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர்களை ஆபத்து சூழ்ந்திருப்பதாக என் உள்மனது துடித்தது. ஆனால் அவர்களை தடுக்க இயலாத பாவியாக நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்களை தற்காத்தது தாங்கள் தானே அமைச்சரே? இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ஆபத்து வரும் முன்னே காப்பவன் தான் அறிவாளி. பாண்டவர்கள் ஆபத்தின் விளிம்பு வரை சென்று உயிர் தப்பினார்கள். பாண்டவர்களை இன்னும் சில மணி நேரத்தில் காணப்போகிறோம் என்று எண்ணும் பொழுது என் இதயம் 1000 மடங்காக துடிக்கின்றது. ஆனந்த கண்ணீரால் என் மனம் நனைகிறது. அண்ணன் பாண்டு என் மீது காட்டிய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறோமோ என்று நான் தவித்ததுண்டு. அப்படி ஒரு வாய்ப்பை அந்த ஆண்டவன் எனக்கு தந்தான். என் செல்வங்களை காத்து நிற்கும் அற்புதமான காரியத்தை அந்த இறைவன் என்னிடம் ஒப்படைத்தான்.